ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 23 முதலாம் வசனம். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடு இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலோட கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் எங்களோடு எங்களோட பிள்ளைகளோடு இந்த வசனமானது அவங்கள நடத்தக்கூடியதாயிருக்கட்டும். அப்போ அவங்களோட கஷ்டங்களில், அவங்களோட சோதனைகளில், அவங்களோட வேதனைகளில் இந்த வசனம் அவங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக வேண்டிக்கணும். தாழ்த்தி உம்முடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். 23ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இங்கே மேய்ப்பரன் சொல்லும் போது அது இங்கிலீஷில் யெகோவா ரா, நம்பிடுகிற தேவன். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறார். முதலாவது மேய்ப்பரை பற்றி நம்ம வாசிப்போம். மேய்ப்பர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், அந்த மேய்ப்பர் எப்படி ஜனங்களை நடத்துவாங்க, வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமே. இந்த மேய்ப்பர் என்ன பண்ணாங்கன்னு நினச்சனா, அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின்பு கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர்கள் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இப்படியும் கல்லே முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில வைப்பார்கள். இந்த மாதத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உனக்கு வேண்டிதான ஆகாரத்தையும் தண்ணீரையும் திருப்தியாக கத்தர் தருவாருன்னு சொல்லியிருக்கிறார். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. கத்தர் இந்த மாதத்தில் உன்னை போஷிப்பிக்கிற தேவன். அவர் உன்னோடு கூட, அவர் உன்னை தூக்கி விடுகிறதான தேவன். இந்த மாதத்தில் உனக்கு மேய்ப்பராக அவர் உன்னோடு கூட ஓய்வில்லாதபடி, இந்த வாரத்தில் பானையில் மாவு குறையாதபடி, கலசத்தில் எண்ணெய் குறையாதபடி இந்த மாதம் முழுவதும் கத்தர் உன்னை போஷிப்பிக்கிறதான தேவன். அவர் என்ன நடத்துகிறார தேவன். அவர் உன்னோடு கூட இந்த மாதம் 31 நாளும் மீதி எடுக்கக்கூடியதான காரியங்களை உன் வாழ்க்கையில கத்தர் செய்வார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது இஸ்ரேல் ஜனங்களோட மேய்ப்பர்களோட ஆட்டுக்கும் மிஸ்ரேமில் உள்ள ஜனங்களோட ஆட்டுக்கும் சண்டை வந்த போது அந்த இடத்துல வந்து மோச போய் அந்த வாக்குவாதத்தை பண்ணாங்களாம். அவரோட ஜனத்துக்கு அவன் அந்த நேரத்தில் தண்ணியை காட்டினாங்களாம். அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அந்த இடத்துல உங்களுக்காக யுத்தம் பண்ணி கத்தர் உங்களோட தேவைகளை கத்தர் நிறைவேற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமேன். உன் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கத்தர் உங்களுக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தந்து இந்த மாதம் முழுவதும் அவங்க கொடுக்க யோசனை, அவங்க கொடுக்க புத்தி உங்களே நடத்துகிறவராயிருக்கிறார். நீ எங்கேயும் போக தேவையில்லை. கத்தோட வசனத்தை நீ வாசிக்கும் போது கத்தர் உன்னோடு பேசுவார். இந்த மாதத்தில் கத்தர் உனக்கு எல்லாவற்றுக்கும் போதும் மேய்ப்பராயிருக்கிறார். அவருனே குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறதான தேவன். இந்த மாதத்தில் உனக்கு பானையில் மாவு குறையாதபடி, கலசத்தில் எண்ணெய் குறையாதபடி, உனக்கு தண்ணீரும் ஆகாரமும் சமர்த்தியாக நிரம்பு வழியும்படியான காரியங்களை இந்த 3ஆம் மாதத்தில் கத்தர் உனக்கு தரப்போகிறார். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் பிரதான மேய்ப்பர். கத்தர் மேய்ப்படும் போது, அவருக்கு வேற்ற ஜீவியத்தை செய்யும் போது வாடாத கிரீடத்தை நீ பெறுவீர்னு கத்தர் சொல்லுகிறார். ஆனபடினால கத்தோட வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்கும் போது இந்த மாதம் முழுவதும் கத்தர் உனக்கு போதுமானவராக, கத்தர் உன்னை நடத்துறவராக, உன் தேவைகளை சந்திக்கிறவராக, உனக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக கத்தர் உன்னை நடத்துவார். அது மட்டுமல்ல, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மரித்து அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தபடினாலே
நமக்கு அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து உயர்த்தி எழும்பினபடியினாலே அவருக்குரிதான அந்த சமாதான சந்தோஷத்தை தந்து இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். அவர் நல்லவராக இருப்பார். கர்த்தர் உனக்கு மேய்ப்பராயிருந்து இந்த மாதம் முழுவதும் உனக்கு ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் உன்னை நடத்துறவராக இருப்பார். மேய்ப்பனுக்கு 5 விதமான கவலைகள் இருக்குதா. முதலாவது ஆடுகளை பற்றியுள்ள கவலை, ரெண்டாவது அந்த மேய்ப்பன் விழிப்பா இருப்பாரா, மூன்றாவது அந்த மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாலே நடந்து போகுமா, நான்காவது அவன் ஜீவனை கொடுக்கிறானா, ஐந்தாவது அந்த ஆடுகளை மெதுவாக நடத்தி செல்வாரா. முதலாவது கவலையை பற்றி நம்ம பார்ப்போம். வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5:7. எபிரேயர் 5:7. ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டதை இயேசு எப்படி ஜெபித்தாரா, அதே போல் இந்த நாட்களில் நம்மட கவலைகளும் மாறும்படியாக நம்ம இயேசு ஜெபித்தது போல ஜெபிக்கும் போது இந்த மாதத்தில் உனக்கு இருக்கிற கவலைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் தருவாரா. ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:6 வாசிப்போம். ஆமே. நீங்க இந்த மாதம் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் இந்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களோட கவலைகளை அவர் மாற்றுவார். இந்த மாதத்தில் உனக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை கத்த நிறைவேற்றித்தார். நீ ஸ்தோத்திரத்தோட கத்தாவே நீர் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. எந்த காரியத்துக்கு நீ கவலையோடு இருக்கிறியோ அந்த கவலை தேவ சமூகத்தில் வைங்க. ஆண்டவரே எனக்கு பணம், எனக்கு பொருட்கள் தேவையா இருக்குதப்பா, எனக்கு வீடு இல்லைப்பா, எனக்கு ஆண்டவரே வசதி இல்லைப்பா, நான் ஆண்டவர் இடத்துல கேடுங்க. கர்த்தர் நிலவரங்களை அறியும். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தந்து நம்மளை இந்த மாதத்தில் நடத்த. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு ஆண்டவர் தாம் இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்தார். நம்மிடத்தே சந்தித்தார். நமக்கு போதுமானவராயிருந்த இந்த வனாந்தரத்தில் நம்மளை அழைத்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தினார். இனிமேலும் அவர் உங்களை நடத்துவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 12:25. மனுஷன்றியத்தில் கவலை வந்தனா மனுஷனை ஒடுக்குமா. ஆனால் ஆண்டவர் சொல்றா, நீ கவலைப்படாத, உன் கவலையெல்லாம் என் மேலே வைத்து விடு, நான் இந்த மாதத்தில் உன்னோடு கூட இருந்து உன் கவலைகளுவேன்னு சொல்லியிருக்கிறார். அது மனதில் நினைத்து எத்தனையோ பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் தான் அந்த கடலிருந்து நமக்கு விடுதலை தரணும். நம்மளோட தேவையை கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இந்த மாதத்தில் பரீட்சை நாட்களில் பிள்ளைகளுக்கு பணம் கட்டினா தான் பரீட்சை எழுத விடுவாங்க. ஆனால் தேவைகள் இருக்குது. ஆனால் நம்ம கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், அவர் நமக்கு போதுமானவர். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்மட கவலைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் உன் கவலைகளை நீ சொல்லுங்க. மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதே நம்ம கவலை வந்ததினால இருதயம் மலிஞ்சு போயிடும். நான் ஐயா இப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிற நம்ம கேட்குறோம். ஆனால் எவ்வளோ கவலைகள் பாரங்கள் மனிதட உள்ளத்தில் இருந்ததுனால அந்த உடம்புல தெரியுது. ஆனபடியால் கர்த்தர் சொல்ற, இந்த மாதத்தில் நீ கவலைப்படாதே, நீ வேதனையோட என் சமூகத்தில் வந்திருக்கிறத நான் காண்கிறேன். உனக்கு கவலையே மாற்றுகிற தேவன், உனக்கு விடுதலையே தருகிற தேவன். நீ எது விரும்பி என் சமூகத்தில் வந்திருக்கிறாயோ நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த காரியத்தை உன் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றி தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:25 வாசிப்போம். மத்தேயு 6:25.
ஆமேன். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரம். நீ இந்த மாதம் கவலைப்படாதே. உங்களை உண்டாக்கின தேவன். ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, அது சேர்த்தா வைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அதை கத்தர் பிழை போட்டுகிறார். அதிலே காலம் நம்ம விசேஷித்தவர் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் ஒருவேளை ஒரு நேரம் குறைஞ்சா கூட அடுத்த நேரத்தில் அது சேர்த்து கத்தர் நமக்கு தருகிறார். நம்ம உண்ண ஆகாரம், உடுக்க வஸ்திரம் ஒரு நாள் குறைவில்லாமல் இருந்ததில்லை. என் ஆதி நாட்கள் எல்லாம் நினச்சேனா வஸ்திரத்துக்கு அடுத்த நேரம் மாற்றத்துக்கு வஸ்திரம் இல்லை, இரவு வாங்கி கட்டி இருக்கிற வஸ்திரம் இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்கு போனேன். அப்படியெல்லாம் நம்ம இருந்தோம். இன்னைக்கு பாருங்க, கத்தர் நம்மளை எவ்வளோ விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். நமக்கு உண்ண ஆகாரம், உடுக்க வஸ்திரம் எல்லாவற்றையும் நம்மளோட தேவன் நமக்கு தருகிறார். ஏன்டா அதே போல ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த காக்காவுக்கு மட்டும் நான் ரொம்ப நினைக்கிறேன். இங்கிருந்து நான் குப்பை கொண்டு வெளியில் கொட்டிட்டேன்னா, ஏதாவது சாப்பிட்றது இருந்தேன்னா உடனே இருக்கிற காக்காவை எல்லாம் கூப்பிட்றாங்க, வா வா இங்கே இருக்கு ஆகாரம், நீ எடுத்துகிட்டு போன. ஆனால் நம்ம மட்டும் நல்ல ஆகாரம் கிடச்சேன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஆனால் காக்கா அப்படி கிடையாது. காக்கா தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட இருக்க பிடுங்கி போகுது. ஆனாலும் பாருங்கள், ஒரு பொருள் கொண்டு போட்டுட்டேன்னா கா 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 எல்லா காக்கங்களையும் கூப்பிடுது, வா என்கிட்ட இருக்கிறத நீயும் வந்து சாப்பிட்டு. அதே போல் கத்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க வஸ்திரத்தை தருகிற, உனக்கு உண்ணத்தை தருகிற தேவன். உனக்கு ஒரு குறையும் கத்தர் வைக்க மாட்டார். நீ சோதித்து பாருங்க. அம்மா இந்த மாதம் பிரசங்கம் பண்ணாங்களே, அது உண்மையாக நடக்கிறதா இல்லையான்னு. கத்தர் பேசுனதுனால நான் இந்த வசனத்தை உங்களுக்கு பேசுகிறாங்க. கவலைப்படாதீங்க, கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவன். ஆகாரத்துக்காக கவலைப்படாதீங்க, உடலுக்கு வஸ்திரத்துக்காக கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கத்தர் உனக்கு தந்து, ஆகாரத்தை பார்க்கல ஜீவனும், உடைய பார்க்கல சரீரமும் விசேஷித்தது. கத்தர் விசேஷித்த இந்த சரீரத்தை கத்தர் பாதுகாப்பார். ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6 அதிகாரம் 34 வசனத்தை வாசிப்போம். ஆமாம், நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயோ நாளை காலை என் பிள்ளைகள் போகணுமே, நாளை காலைக்கு போகணுமே. எனக்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. இன்னைக்கு நைட்டே நீங்கள் என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ கத்தர் உங்களுக்காக கவலைப்படுகிற தேவன். கத்தர் நமக்கு ஒரு தூதனே கத்தர் வைத்திருக்கிறார். நீ என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறியோ அன்னைக்கு ஒரு தூதனே கத்தர் உனக்கு தருகிறார். அவர் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு நாளைக்கு இந்த காரியம் இல்லை, நீ நிறைவேற்றி கொடு. எத்தனையோ நீங்கள் உங்கள் அனுபவத்திலோ எத்தனையோ சாட்சியங்கள் இருக்குது. கத்தர் என்ன பண்ண, நாளைக்கு நம்ம காரியம் வேணும், பணம் தேவையா இருக்குது, இல்லை அதிகாரிகளை பார்க்கணும். ஆனால் கத்தர் என்ன பண்ணுறார், எல்லாவற்றையும் நமக்காக ஒழுங்கு பண்ணி செய்கிறார். அவர் நாளைக்காக கவலைப்படுகிற தேவன். நீ நாளை காலைக்கு என்ன சாப்பிடணும், நீ எங்கே போகணும், எந்த காரியத்தை உனக்கு செய்யணும்னு அவர் நேற்றுக்கே நமக்காக கவலைப்படுகிற தேவன். ஆனபடினால் நீ கவலைப்படாதே. ஐயோ நான் ஆண்டவரை ஏற்றுட்டேனே, ஆண்டவரோட பிள்ளையா மாறிட்டேனே, எனக்கு உதவி சாரிவில்லையா, நீ கவலைப்படாதே. நீ ஆண்டவர் பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்று ஆண்டவரோட பிள்ளையா இருக்கும் போது இரவிலே நாளைக்காக அவர் கவலைப்படுகிறதான தேவன். இன்னைக்கு என்ன தேவை இருக்குதா மனுஷரிடத்துல கேட்காதீங்க, கத்தர்கிட்ட சொல்லுங்க. அவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை இருக்குன்னு. இதுவரைக்கும் கத்தர் உங்களோடு கூட இருந்தார். நம்ம தேவைக்கட்டான நிலவரத்தில் கூட கத்தர் நமக்கு உதவி செய்தார். இனிமேல் இந்த மாதத்திலும் உதவி செய்வராக, நீங்க கவலையை காண்கிற தேவனாக உன் அருகாமையில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 10 அதிகாரம் 41 வசனத்தை வாசிங்க. லூக்கா 10:41. ஏசு வீட்டு போயிருக்கிறாங்க. மார்த்தாளும் மரியாளும் போய் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணுறாங்க, அநேக இப்போ நம்மட ஜனங்களுக்கும் அதே மாதிரி தான் அநேக காரியங்களை குறித்து கவலை தான். கவலை இருக்கத்தான் வேணும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம சரீரத்தில் ஒரு மழம் கூட்டவோ குறைக்கதோ அவரால் தான் முடியும், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்மட கவலைகளை கத்தர் அறிந்திருக்கிறார். இந்த மாதத்தில் இந்த நாளில் நீ என்ன கவலையோடு வந்திருக்க கத்தர் அறிகிறார். உன் கவலைகளை அவர் மாற்றி உனக்கு சமாதான சந்தோஷத்தை தந்து இன்னைக்கு கத்தர் உன்னை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது மேய்ப்பர் முதலாவது உங்களுக்கு படுகிறார்.
மேய்ப்பர் எப்படி நினச்சினா இந்த மாதம் முழுவதும் உனக்கு வேண்டிய ஆகாரம், தண்ணி, என்ன தேவைகளையும் அவர் உனக்காக கவலைப்பட்டு உனக்காக செய்கிற தேவன். அடுத்து மட்டுமல்ல, அவர் உனக்காக கவலைப்படுகிறதான தேவன். அடுத்தது கர்த்தர் என்ன பண்றாரா, அந்த மேய்ப்பர் உனக்காக விழித்து கொண்டே இருக்கிறாரா. ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் நைட்டு தூங்க மாட்டான். ஏன்னா ஆடு போயிடுமோ, மந்தையிலிருந்து போயிடுமோன்னு அந்த மேய்ப்பன் அது பாதுகாவலா கண்ணு விழிச்சுட்டு இருக்கிறாங்களா. அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உனக்காக விழிப்புள்ளவராக உன் அருகாமையில் ஆண்டவர் என்ன பட்சி சுற்றி பறந்து காக்கிறது போல ஏசையாவில் வாசிக்கிறோம். அவர் காத்து கொண்டு இருக்கிற தேவன், கண்ணை விழிப்பாக இருக்கிற தேவன். என் பிள்ளைக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது, எந்த தீமையும் வரக்கூடாதுன்னு அவர் விழிப்பா இருக்கிறாரா. அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விழிப்பா இருக்கிறபடினால் நம்மளோட பாரங்களை எல்லாம் நம்ம அவரிடத்துல வைப்போம். வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 31 அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமே. லாபான் அவங்க தாய் மாமன் வீட்டுக்கு போனாங்க. போன இடத்துல அந்த ஆடையெல்லாம் அவன் பார்த்தாங்க. மாமா வீட்டில் போய் அவனை தூக்கம் இல்லை, அது தூக்கத்தை விட்டுட்டு அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தான். அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில உன்னோடு கூட இருக்கிறார். பகலில் இரவில என்ன பண்றாங்க, பகலில் வெயிலும் இரவில குளிர பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். அதே இதை எப்படி பட்டாங்களோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த மாதத்துல கண் விழிப்பா இருக்கிறார். உன்னை துணி தூங்கினாலும் அவர் தூங்காமல் உண்டு அதிகாமையிலே இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ நாட்கள் எனக்கு தெரியும், சாட்சிகள் எல்லாம் பெரிய சாட்சிகள். நான் இந்த பழவர் காட்டுல 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சேன். எத்தனை முறையே கடகுல போய் விழுந்திருக்கிறேன். சத்தேனா எப்பமோ சத்திருப்போம். அதே போல மதுரை பக்கத்துல ஊழியம் செஞ்சேன். படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது என் கூடையே பாம்பு படுத்துருந்துச்சு. ஆனா என்னைய தொடில்லை. எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ நாள் இந்த அணை போல கர்த்தர் நம்மளை காக்கிடுதே கண் விழிப்பா இருக்கிறார். எங்க போனாலும் ஒரு விழிப்புள்ளவராயிருந்து நம்மளை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசி, 121ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலே காக்கிற தேவன், உறங்காமலும் தூங்காமலும் இன்னொரு மாதம் முழுவதும் உன்னை பாதுகாக்கிறது. இஸ்ரவேல் சொல்லும்போ நாம் தான் தேவனோட ஜனம். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் உனக்கு எந்த தீமையும் வராது. பாருங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், கண் விழிப்பா இருப்பார், விழிப்புள்ளவராயிருந்து உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:27. அப்போஸ்தலனாய் பவுல் அவ்வளோ பிரயாசப்பட்டாங்களா. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்தில் இருக்கிற அப்போஸ்தலனாய் பவுலுக்கு வந்த சோதனை நமக்கு வரல. ஆனால் நம்ம சோதனைகளுக்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் தந்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தும். முதலாவது மேய்ப்பருக்கு என்ன இருக்கு, ஆடுகளை குறிச்சுள்ளதானே கவலை. 2வது விழிப்பா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு எதுவும் வரக்கூடாது. நைட்டு நேரத்தில் எந்த ஆடும் பிள்ளைகளை அந்த ஆடை தூக்கிட்டு போயிடக்கூடாது. அதே போல நம்மட மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவர் கண் விழிப்பா இருக்கிறார். நீ எங்க போனாலும் நீ எங்க வந்தாலும் அவர் உண்ட கண்ணு உன்மேல பார்த்து உண்டு. மகனே மகளே நீ பயப்படாதே, கர்த்தர் இந்த மாதவனும் உன்னை கண் விழித்து அவர் உன்னை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார். எங்க போனாலும் அந்த தூதன் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, 3வது கர்த்தர் அந்த ஆடுக்கு முன்னே நடக்கிறானா மேய்ப்பன். அதே போல ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட நம்ம எங்க போனாலும் கர்த்தர் தடகளை நீக்கிற தேவனாக நமக்கு முன்னாகிறார். வசனத்தை வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமேன். என்ன பண்றாங்கன்னா, ஆடுகளை விட்ட பிறகு ஆடுகளை அவுத்து விட்ட பிறகு அவன் முன்னே நடந்து போகிறாங்களா. அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான்.
ஆடுகள் அவன் சத்தத்தை கேட்டு அறிந்திருக்கிறபடியினால் அவனால சொல்றாங்களா, இந்த தெருவிலூட தான் அடிக்கடி போகும், ஆடுகளை மேய்ச்சிட்டு போகும். அப்போ நான் அடிக்கடி கவனிப்பேன், பாருங்க அந்த மேய்ப்பன் எங்கே போகுதோ அதுக்கு பின்னாலே அந்த ஆடு போகுது. அதே போல ஆண்டவராகி இயேசு நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அவருக்கு நமக்கு முன்னே நடந்து கொண்டு போகிறார், அவருக்கு பின்னால நம்ம நடந்து போகும். இந்த மாதம் முழுவதும் நீ எங்க போனாலும் கர்த்தர் உனக்கு முன்னே போகிற தேவனாக இருக்கிறார். தடைகளை நீக்கி அவர் தன்னாலே போய்கொண்டே இருக்கிறார். தடைகளை நீக்கிற தேவன். நமக்கு ஒரு தூதனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க எங்க போனாலும், நான் அதான் சொல்லுவேன் உங்ககிட்ட, எங்க போனாலும் உட்கார்ந்து காலையில எழும்பும் போது தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜோ. அது மட்டுமல்ல, நம்ம எங்க போற நேரத்திலூட ஆண்டவர் சமூகத்தில் இருந்து 2 வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு கிளம்புங்க. போகும்போது கர்த்தர் நம்மோடு கூட வருவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன பிள்ளைகள் எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க பாருங்க, அவங்க என்னை கூட்டிகிட்டு போகும்போதோட இப்படி தான் பிரயாணம் போகும்போதும் ஜெபம் பண்ணுமான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த வாகனத்தில் ஏறி உட்கார்ந்துருக்குறாங்களோ அந்த வாகனத்தில் உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ண அந்த பழக்கம் எனக்கு இது வரைக்கும் இருக்குது. நான் எங்கே போனாலும், வாகனத்தில் போனாலும் வந்தாலும், ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே, இவ்வளோ ஆபத்திலிருந்து விடுதலையாக்கினீரேன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்களும் இந்த நாள் ஆண்டவர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார். நீங்களும் ஆண்டவருக்காக, ஆண்டவரே நான் பிரயாணமாக போகிறோம்ப்பா, என்ன கூட வாருவேன்னு சொல்லுங்க. வாகனம் எடுக்கும்போது பைக் ஆனாலும், சைக்கிள் ஆனாலும், கார் ஆனாலும், எந்த வண்டி ஆனாலும் அதை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட வருவார். ஆபத்தில் இந்த கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறார். அவரோட சமூகம் நமக்கு முன்னும் கர்த்தர் நமக்கு முன்னாலே நடக்கிற தேவன். முதலாவது அவர் நமக்காக கவலைப்படுகிறவர், 2வது அவர் விழிப்பாக இருக்கிற தேவன், 3வது முன்னே நான் எங்க போனாலும் அவர் முன்னே உனக்காக நடந்து கொண்டே போகிறாரு. செல்லும் நாள் முன்னே போவோம், பின்னாலே போகிறவர் அல்ல. இயேசு முன்னாலே போறது அவருக்கு பின்னால நம்ம போவோம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரா. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். மேய்ப்பர் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். வசனத்தை வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்கிறார். இயேசு அந்த ஆடுகளுக்காக, மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறது போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுக்கு நம்ம இந்த நாட்களை அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் பிரியப்படுவாரா. அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறபடினால நம்முடைய ஜீவனை இந்த நாட்கள்ல அவர்களுக்காக நம்ம கொடுப்போம். கஷ்டங்கள் வரலாம், ஆடுகள் வரலாம், சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆண்டவர் எப்படி ஜீவனை கொடுத்து நமக்காக ஜீவனை கொடுத்தாங்களோ அதே போல நம்ம இயேசுக்காக நம்முடைய ஜீவனை கொடுப்போம். கொஞ்ச நாட்கள் தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். அந்த நாட்கள் எல்லாம் இயேசுக்காக நம்ம ஜீவிப்போமானால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். அது மட்டுமல்ல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமென். அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரங்களுக்காக ஜீவனை கொடுக்க கடன். நம்மளே ரட்சித்த தேவன், நம்ம சகோதரங்கள், இனஜன பந்துக்கள் பாருங்க, ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள் எல்லாம் ரட்சிக்கல. அவங்களுக்கு இந்த சத்தியத்தை தெரியல. அவங்களுக்கு சொல்லுங்க, நான் இந்த இடமெல்லாம் அவங்க குடும்பமாக வந்திருந்தேன், நான் இடமே நிறைஞ்சு போயிடும். நம்ம மட்டும் ஆண்டவருக்குள்ளே வர்றோம், நம்ம மட்டும் இந்த ரட்சிப்புக்குள்ளே வருகிறோம். அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அவங்களை விடுதலையாக்கு. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம்மளும் அநேகருக்கு போய் இயேசுண்ட வாருங்க, இயேசுவை பற்றி வந்து தெரிந்து கொள்ளுங்க. அந்த 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 சமரியா ஸ்திரீ வந்து சொன்னாங்களே, போய் இயேசுவினை அதே போல் நீங்கள் கூட்டிக் கொண்டு வாங்க, இயேசுவை பற்றி வந்து பாருங்க, அவர் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களை நடத்தினாங்க, நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோம், இன்னைக்கு பாரு நாங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் எங்களை நேசித்தார், எங்களுக்கு ரட்சிப்பே கொடுத்தார். அந்த ரட்சிப்பை அநேகருக்கு சொல்லுங்க. அந்த ஆத்துமா நரகத்துக்குள்ளே போகுமே, அக்னிக்குள்ள போகுதே, இன்னைக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு, இந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு நமக்கு தெரியாது. ஆனா நீங்க பாருங்க, ஒரு ஆத்துமா ஆண்டவரை பற்றி சொல்லுங்க.
ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கு, கொடுங்க. எங்கேயாவது இடங்களில் போகும்போது யாராவது நம்மக்கிட்ட பேசினேன்னா ட்ராக்ஸ் 2 கையில் வச்சுக்கோங்க. இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த சமாதானம், இந்த சந்தோஷத்தை அந்த ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. கர்த்தர் அவங்களை ரட்சிப்பார். ஆனபடினால் இந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்களா, இயேசு ஜீவனை கொடுத்தாங்களா, அதே போல நம்ம இந்த நாட்கள் அநேகருக்காக ஜீவனை கொடுப்போம். அடுத்தது 5வது, இயேசு ஆடுகளுக்கு முன்னாக மெதுவாக அந்த ஆடையை நடத்துவாங்களா. ஏசாயா 40:11 வாசிப்போம். ஆமே, அந்த ஆடுகளை எப்படி நினச்சேன்னா, ஒரு ஆடு குட்டி போட்டுட்டேன்னா அந்த தகப்பன் என்ன பண்ண, அந்த ஆடை எடுத்து தோளின் மேலே வைக்கிறாங்களா, மெதுவாக நடத்திட்டு போகிறாங்களா. அந்த ஆடுகள் சீக்கிரமாக போகலையா, அதுபோல நம்ம ஆண்டவராக இயேசு அவரோட தோளின் மேல் நம்மளை சுமந்து வைத்திருக்கிறார். இந்த 3ஆம் மாதம் முழுவதிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் நமக்காக கவலைப்படுகிறார். அவர் நம்மளை கண் விழித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு முன்னமே நடந்து போகிறவரா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நமக்காக ஜீவனை கொடு. 4வது, அவர் மெதுவாக நடத்துகிறார். நம்மளை ஆண்டவர் மெதுவாக ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டேன்னா பாருங்க, உடனே கர்த்தர் அந்த சோதனைகளில் விட மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடுகள் சகிக்கிறானா, கஷ்டங்கள் சகிக்கிறானா, அந்த பாடுகளுக்கு ஏற்றதான ஒரு கஷ்டத்தை தான் ஆண்டவர் கொடுப்பார். உடனே ரொம்ப சோதனை நம்மளை சோதிக்க மாட்டார். அவர் சோதனை கொடுத்தா அதே கூட போக்கையை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். மெதுவாக இவங்களை நடத்துகிறார். அந்த காடுகளை, அந்த ஆடை என்ன பண்ணுறாரு, மேய்ப்பன் தன் தோளில சுமந்து, மந்தையே மேய்ப்பர் ஆட்டுக்குட்டியே தமது தோளில் புயத்தினால சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளே மெதுவாக, அதுபோல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த 3ஆம் மாதத்தில் உங்களே அவர் நடத்துவார். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்க அவங்களே தன் தோளில சுமப்பார். வியாதியா இருக்கிறியா, கர்த்தர் உன் தோளில் அவரை சுமந்து விடுதலை தருகிற தேவனாக, உன்னை சுமந்து கொண்டு போகிற தேவனாக இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருப்பார். ஒரு மேய்ப்பர் உனக்கு இந்த மாதம் முழுவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை தண்ணீரை அவர் தருகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்காக அவர் கவலைப்படுகிறார். 2வது, விழிப்பா இருக்கா, தேம்புள்ள தூங்கினாலும் ஆண்டவர் விழிப்பா இருந்து பாதுகாக்கிறார். விஷப்பூச்சிகள் வருதா, ஆபத்துகள் வருதா, விபத்துகள் கூடாதபடிக்கு விழிப்பா இருந்து அவர் நம்மளை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம போகிற இடங்கள் எல்லாம் அவர் முன்னே நடந்து போகிறாரா. ஆபத்துகள் வந்தாலும் விபத்துகள் வந்தாலும் அதில் சேதம் வராதபடி நம்மளையும் நம்முடைய வாகனங்களையும் கத்தர்கிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்காக ஜீவனை கொடுக்கிறார். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததினால தான் இன்னைக்கு அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை ஆண்டவர் பாரு, அவரோடு கூட உன்னதத்தில் உட்காரும்படி அவர் நம்மை ரட்சித்து மேலான இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்க. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையேற்றி இருக்கக்கூடாது. எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையேற்றி இருப்போமானால் தண்டனைக்கு தப்ப முடியும். இந்த ரட்சிப்பை நீங்கள் ஒரு நாளும் விருதாவாக்கி விடாதீங்க. அதை நாள் அது ரட்சிப்புக்கேற்ற ஒரு ஜீவத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அது மட்டும் மெதுவாக நடத்தி செல்வார். அதே போல இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். அந்த குட்டியை நீ வியாதிப்படுற நேரத்தில் அவர் மெதுவாக தூக்கி சுமந்து கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஆனபடினால கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை நடத்துவார். அதுக்கு அடுத்த மாதிரி என்ன நினச்சேன்னா, அதுக்கு அடுத்த அந்த வசனத்தில் கடைசி என்ன சொல்றாரு, கர்த்தர் என் மேல் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு குறையும் இந்த மாதத்தில் உனக்கு வராதபடி கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார். ஒரு குறையும் நீ வரப்படவே போறதில்லையா, எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. ஆமே, உங்களோட குறைவுகள் எல்லாம் கர்த்தர், என்னென்ன குறைவு இந்த வீட்டில் இருக்குதோ குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குற தேவன். இந்த 3ஆம் மாதத்தில் உன் குறைவுகளை அவர் அறிந்து கர்த்தர் உன்னை எல்லா குறைவுகளையும் நீக்கி கர்த்தர் உனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டுமல்ல, எபேசியர் 3:20 வாசிப்பர். 3
நாமே நாம் வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். நீ மனதில் என்ன காரியம் நினைத்திருக்குது வந்திருக்கிறியோ, கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நீ மனதில் நினை காரியத்துக்கு மேலாக நான் உனக்காக கிரியை. இந்த மாதத்தில் நீ மனதில் என்ன நினைத்து வந்திருக்கு உனக்கும் தெய்வத்துக்கும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ நினைத்து வந்த காரியத்துக்கு மேலாக நான் உனக்காக கிரியை செய்வேன். அவரோட கருத்தில் கொடுங்க, ஆண்டவரே நான் உண்மையை தேடி வந்திருக்கிறோம், இந்த மாதம் முழுவதும் நீர் என்ற தேவைகளை நிறைவேற்றி தரும், எல்லாவற்றையும் நீ அறிகிற தேவன் எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நம்முடைய தேவைகளை தருகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 65:4 வசனத்தை வாசிங்க. ஆமென். உம்முடைய பிராகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் இந்த வருடம் அந்த மாதம் முழுவதும் நீ ஆண்டவர் நன்மையினால நிரப்புவார், ஒரு குறையும் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். நீ திருப்தியாக நீ உன்னை கர்த்தர் போஷிப்பார், உன்னை எல்லா தேவைகளுக்கும் அவர் போதுமானவராயிருந்து உன்னை வழி நடத்துவார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 37:11 வாசிப்போம். சங்கீதம் சாந்த குணம் உள்ளவர்கள். நமக்கு சாந்த குணம் இருக்குதா? ஏசு சாந்தவும் மனத்தாழ்மையா இருந்தாங்க. மத்தேயு 11:28 29 வாசிக்கிறோம். இயேசுவானவர் சாந்தமா இருந்தார், மனத்தாழ்மையா இருந்தார். இயேசுவின் சுபாவத்தை நம்ம இந்த நாட்கள் அடைவோம். நம்ம மனுஷர்களை தான் கோபம் இருந்தான், ஆனா இயேசு எப்படி சாந்தவும் மனத்தாழ்மையா இருந்தாங்களோ அதே போல மிகுந்த சமாதானத்தின் மனமகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம சமாதானமாக இருப்போம். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனாலும் இயேசு எப்படி இருந்தாங்க அந்த சாந்தம் மனத்தாழ்மையை நம்ம பெற்றுக்கொண்டு அவரே போல நம்ம இந்த மாதத்தில் ஜீவிக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 132:15 வாசிப்போம். சங்கீதம் 132:15. ஆமென். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைய வராத, உன் பானையில மாவு குறையாத உன் எல்லா தேவைகளே கர்த்தர் அவர் அப்பத்தினால திருப்தியாக. உனக்கு என்னென்ன தேவை இருக்குதோ தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதிரி தேவைகளெல்லாம் எனக்கு இருக்குதப்பா, என் தேவைகள் அனைத்து நீ நிறைவேற்றித்தாரு. நான் மனுஷரிடத்துல சொன்னா ஏதாவது கேட்டா கொண்டா அவர் 4 இடத்துல போய் சொல்லுவாங்க. ஆனா நீ ஆண்டவரிடத்துல கேளுங்க, அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை திருப்தியாக்கி நடத்துகிறதான தேவன். அவர் உன்னை தாழ்ச்சி அட விட மாட்டார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் ஒரு குறை இல்லாம குறைவளை நிறைவாக்குற தேவன், எல்லாவற்றையும் நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 16:11 வசனத்தை வாசிப்போம். ஆமா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்தியம். தேவ சமூகத்தில் தான் ஆனந்தம். இன்னைக்கெல்லாம் பாருங்க, நம்ம முதல் வாரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவரோட சமூகத்தில் வரும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம். கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம் இருக்கு. கர்த்தரோட சமூகத்தில் சமாதானமும் சந்தோஷமும் பேரின்பமும் அவரோட இருக்கிறது. அது மட்டுமல்ல, உபாகமம் 28:2 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28:2 ஆமே. நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 28 எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதே போல உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு குறையும் தேவன் வைக்க மாட்டார்.
சொன்ன காரியங்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். சங்கீதம் 23 முதல் வசனத்தின்படி கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியட. மேய்ப்பர் வந்து இந்த மாதம் முழுவதும் நமக்கு தேவையான ஆகாரத்தையும் தண்ணீரையும் அந்த ஆடுகளுக்கு கொடுத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் முழுவதும் உனக்கு வேண்டிய ஆகாரம் தண்ணீர் குறையப்படாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஆகாரத்தை குறையப்படாதபடி அதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து கர்த்தர் உனக்கு தருவார். அது மட்டுமல்ல, மேய்ப்பன் வந்து 5 காரியங்களில் கவலை உள்ளவனாயிருந்தான். முதலாவது ஆடுகள் மேல கவலை வைத்திருந்தான். 2வது அவன் விழிப்புள்ளவனாயிருந்தான். 3வது 4வது ஜீவனை கொடுத்தான். 5வது அந்த ஆடுகளை மெதுவாக நடத்தினான். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த மாதத்தில் கவலைப்படுகிறார். கவலைகளை எல்லாம் கஷ்டங்களெல்லாம் அவர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிக்க தேவன். கர்த்தர் சொன்னார், வார கஷ்டங்களெல்லாம் அவர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை நடத்துகிற தேவன். கர்த்தர் உன் கவலைகளை கண்ணீரை பாரங்களை சுமக்கிற தேவன். இந்த மாதம் உனக்கு இருந்து நடத்துவார். அது மட்டுமல்ல, அவர் விழிப்பாயிருந்தாரா, ஆடுகளை மனிதர்கள் திருடிட்டு போறாங்களா இல்லையான்னு தூங்காம விழிப்பா இருக்கிறான். அதே போல நீ எங்க போனாலும், நீ படுத்து தூங்கினாலும் கர்த்தர் கண் விழிப்பாயிருந்து உன்னோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை நடத்துறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஆடை மேய்க்கிறவன் முன்னே நடந்து போகிறானா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ எங்க போனாலும் போகிறவராயிருக்கிறார். ஆடுகளுக்கு முன்னே போறது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ எங்க போனாலும், வேலைக்கு போனாலும், எந்த இடத்துல போனாலும் அவர் தடகளை நீக்கிற தேவனாக உனக்கு முன்னால போய் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆடுகளுக்காக அவன் ஜீவனை கொடுக்கிறானா. அவன் அந்த ஆடுகே மறக்கூடாதுன்னு சொல்லி அவன் தன் ஜீவனை கொடுக்கிறது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சித்த தேவன். நீ மறிக்கும் வரைக்கும் அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார், ஜீவனே கொடுப்பார். அது மட்டுமல்ல, மெதுவாக நடத்தி கொண்ட மாதத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், வேதனைகள் வரலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவன் தூக்கி தோளின் மேல் சுமந்து கொண்டு மெதுவாக நடக்கிறான். அதே போல கர்த்தர் இந்த மாதம் உன்னோடு கூட இருந்து உன்னை மெதுவாக நடத்தி செல்லுகிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் தாழ்ச்சி அடையன். ஒரு குறையும் உனக்கு இந்த மாதத்தில் வரதுக்கு கர்த்தர் உன்னை விட மாட்டார். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் சம்பூர்ணமாக தந்து கர்த்தர் உன்னை வழி நடத்துவார்.